ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் டு ரெசிபீஸ் பை கலை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா ராகி பக்கோடா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை பவுடர் பண்ணிவிட்டு அதை இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம். 1/4 கப் நிலக்கடலை வறுத்து இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட 2 கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகா எல்லாத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சு வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போது எண்ணெய் சூடாயிருச்சு. மாவு கொஞ்சமாக எடுத்துகிட்டு இதில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஈவனாக 2 சைடும் வெந்து வர மாதிரி வேக வச்சுக்கோங்க. இப்போது வெந்துருச்சு. அவ்வளோதான், எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நல்ல கிறிஸ்பியான ராகி பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.